கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறக்கிறார் அப்படின்னா சாட்சிகள் வரும், அபிஷேகங்கள் வரும், வரங்கள் வரும், எல்லாமே வரும். சரிங்களா? அப்போ கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறக்கிறார் அப்படின்னா எதில் நம்ம அடையாளப்படுத்த முடியும்? அவர் காணிக்கை கொடுக்கறது மூலியமாக தான் தெரியும் நம்முடைய இருதயத்தை திறந்திருக்கிறாரா இல்லை மூடி இருக்கிறாரான்னு. நிறைய பேருக்கு மூடி இருக்கிறதுனால தான் கையில் திறந்து காணிக்கைகளை கொடுக்க முடியல. கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இருதயங்கள் திறக்கப்பட்டிருக்கும். உங்கள் வழிகள் இப்பொழுதே பரலோகத்திலிருந்து உங்களுக்கு சந்திக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். ஸோ உங்களுக்கு உண்டான அந்த இருதய கதவுகளை கர்த்தர் திறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் காணிக்கைகளை கொடுப்பீர்கள், கைகளை திறப்பீர்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போகிறோம் பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். என்னது? பவுல் பிரசங்கம் பண்றத யார் கேட்டுட்டு இருக்கிறது? ஷி இஸ் எ பிசினஸ் உமன். பாருங்க, தியத்தீரா ஊரா